எந்தன் வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. உன் கரத்தினால் என் இதயத்தை வெண்பனியாய் மாற்றவா. தினம் தினம் இந்தன் வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. உன்னோடும் இல்லை பொருளோடும் இல்லை, உன்னோடு நான் வாழ ஏங்குகிறேன். உறவாடவா என்னை உனதாக்கவா, உறவாடவா என்னை உனதாக்கவா. அருள் நிறைவான கரங்களில் என்னை தாங்கவா. தினம் தினம் இந்த வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தினம் தினம் நம்மளை தாங்கி நம்மளை பராமரித்து நம்மளை வழிநடத்திட்டு வர்ற ஏசப்பாவுடைய உடனிருப்போம். அவர் கொடுக்குற பலனும் நம்மளோட இருக்கிற வரைக்கும் நம்ம எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப நிறைவாக இருப்போம் குட்டீஸ். அவரோட உடனிருப்பு பல மடங்கு நமக்கு பலனாங்க குட்டீஸ். நம்ம நினைக்கிறோம் இவங்க என் கூட இருந்துட்டா நான் ரொம்ப சேஃபாக இருந்துருவேனே, இல்லை எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே, இல்லை இந்த சூழ்நிலை நான் கடந்து வந்துடுவேன்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மற்றவங்க மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் நமக்குள்ளேயே இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்திக்கிட்டு வர்ற ஏசப்பாவை நம்ம என்னைக்கா சொல்லியிருக்கோமா, ஏசப்பா என் கூட இருந்தால் போதும், நான் இந்த சூழ்நிலையை கடந்து வந்துடுவேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், எப்படி நம்மளால் அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம உணர முடியும் அப்படின்னு அடுத்த கட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படி தானே குட்டீஸ்? அதை தான் பாருங்களேன் இன்றைக்கி அருமையான வசனத்தின் மூலமாக சங்கீதம் 105 படியாம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் நல்லவர், அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம ருசித்து பார்த்தா மட்டும்தான், அவருடைய உடனிருப்பை நம்ம அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அவர் எந்த அளவுக்கு நல்லவராக இருந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக அவருடைய உடனிருப்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இந்த வசனத்தில் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். நம்ம ஏனோ தானோன்னு இந்த லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி தானே? நமக்கு இது விஷயம் கிடைச்சா போதும், அது எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய நம்ம விதங்களை கையாண்டுட்ருக்குறோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ என்னை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு என் வழியில் நீ நடக்கும்போது உனக்கு மட்டும் இல்லாமல் உன்னுடைய தலைமுறை தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு என்னால் முடியும். ஏன்னா நான் உன் கூடவே இருக்கிறேன். உன்னை 24 மணி நேரமும் நான் என்ன பண்ணுறேன், உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். உன்னோட சிந்தனைகளில் ஓடிட்டுருக்கிற ஒவ்வொன்றையும் நான் கவனிச்சிட்ருக்கிறேன். அப்போது எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும், எந்த மாதிரியாக வழி நடத்தணும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஏசப்பா ரொம்ப நல்லவர். அவர் நம்மளை எப்பயும் அன்பு செய்கிறாரு. நம்ம எந்த சூழ்நிலையில் ஒருவேளை நம்ம அவரை விட்டு விலகி இருந்தாலும் கூட அவர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட அவருடைய அன்புக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்போம். இது நமக்கானது கிடையாது, நம்முடைய தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் நம்மளோட எப்பயுமே இருக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் தலைமுறை தோறும் எடுத்து கொண்டு போகிறதற்கான கிருபையை எங்களுக்கு தரும்படியாக உமது கரங்களில் எங்களையும் எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.